ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 29ஆம் அத்தியாயம். குமாரன் தேவசேனையின் தலைமை தளபதி ஆகிறார். அற்புதத்தின் கதை. நாரத மாமுனிவர் கூறினார். மலைமகள் பார்வதி தேவி முன்னே சென்று கொண்டிருந்த போது தன் தாயின் தோழி ஒருத்தியை கண்டாள். அவள் மிகுந்த தேஜஸ் ஒளி கொண்டவளாகவும் அம்மலைக்குரிய தேவதையாகவும் திகழ்ந்தாள். அவளது பெயர் குசுமா மோதினி. அந்த தேவதை பாசத்தால் உந்தப்பட்டு கலங்கிய மனதுடன் மலைமகளை கண்டாள். அவளை அணைத்து கொண்ட பின்னர், நீ எங்கே செல்கிறாய் என்று உரத்த குரலில் வினவினாள். சங்கரர் மீதான தனது கோபத்திற்கான காரணத்தை அவள் அவரிடம் முழுமையாக கூறினாள். அதன் பின் தன் தாயால் மதிக்கப்பட்ட அந்த தேவதையிடம் மலைமகள் பின்வருமாறு கூறினாள். குற்றமற்றவளே, புகழுக்குரியவளே, நீ மலைகளின் தலைவனுக்குரிய மலையரசனுக்குரிய தேவதையாக இருக்கிறாய். நீ எப்போதும் இங்கேயே இருந்து வருகிறாய். என் மீது மிகுந்த அன்பு கொண்டவளாகவும் இருக்கிறாய். எனவே இப்போது செய்ய வேண்டியதை உன்னிடம் கோருகிறேன். பினாகம் வில் ஏந்திய இறைவனின் இருப்பிடத்திற்கு வேறு ஏதேனும் பெண் வந்தால் அதை நீ என்னிடம் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். அது குறித்து செய்ய வேண்டியதை நான் பின்னர் செய்வேன். அந்த தேவதை அப்படியே ஆகட்டும் என்று கூறியதும் தேவி மலையை தன் தந்தையை நோக்கி சென்றாள். தனது அணிகலன்கள் மற்றும் பிற பொருட்களை துறந்துவிட்டு மலைமகள் மர உரி ஆடைகளை அணிந்தாள். பல்வேறு விசித்திரமான அம்சங்களால் மிகவும் அழகூட்டப்பட்ட அந்த பெரிய சிகரத்தில் தன் மகன் தன்னை பாதுகாத்து வர அவள் தவம் இயற்றினாள். கோடை காலத்தில் அவள் பஞ்சாக்னிக்கு 5 நெருப்புகளுக்கு நடுவே நின்று தன்னை வருத்தி கொண்டாள். மழை காலத்தில் அவள் நீரிலேயே காலத்தை கழித்தாள். ஹேமந்த காலத்தில், முன்பனி காலத்தில் அவள் வெறும் தரையில் அமர்ந்து மற்றும் கண்ணுறங்கி தவம் செய்தாள். எவ்வித உணவும் உட்கொள்ளாமல் அவள் அந்த தவத்தை மேற்கொண்டாள். இதற்கிடையில் ஹரநாரை, சிவபெருமானை வெல்ல விரும்பிய அந்தகன் என்பவனின் மகனும் பகாசுரனின் சகோதரமான ஆதி என்ற வலிமை மிக்க தைத்தியன் அசுரன் ஒரு கடுமையான தவத்தை மேற்கொண்டான். அமரர்களின் பகைவனான தைத்தியன் அந்தகன் கிரீசனால் சிவபெருமானால் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் அவன் அந்த பழைய பகையை மறக்கவில்லை. பழி வாங்குவதற்கான வாய்ப்பை அவன் இரகசியமாக எதிர்பார்த்து காத்திருந்தான். மலைமகளான அன்னை பார்வதி தேவி அங்கிருந்து சென்றிருந்ததை அவன் அறிந்திருந்தான். அவனது தவத்தை கண்டு மகிழ்ந்த பிரம்மதேவர் அவனிடம் வந்து, அசுரர்களில் சிறந்தவனே, தவத்தின் மூலம் நீ எதனை பெற விரும்புகிறாய் என்று கூறுவாய் என்று வினவினார். அந்த தைத்தியன் பிரம்மதேவரிடம், நான் மரணமில்லா நிலையை தேர்ந்தெடுக்கிறேன் என்று கூறினான். பிரம்மதேவர் கூறினார், அசுரனே, மரணமில்லாத உயிரினம் எதுவும் இல்லை. தைத்தியர்களின் தலைவனே, உடலெடுத்த எந்த ஒரு உயிரினமும் ஏதோ ஒரு காரணத்தால் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டதும் சிங்கம் போன்ற வலிமை கொண்ட அந்த தைத்தியன் தாமரை மலரில் தோன்றிய இறைவனிடம் பிரம்மதேவரிடம் பின்வருமாறு கூறினான். தாமரையில் தோன்றிய இறைவனே, எனது வடிவம் மாறும்போது மட்டுமே எனக்கு மரணம் நிகழ வேண்டும். இல்லையெனில் நான் மரணமற்றவனாக இருக்க வேண்டும். அவ்வாறு கூறப்பட்டதும் மகிழ்ச்சி அடைந்த தாமரையில் தோன்றிய இறைவன் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். அதனை செவிமடுத்த அந்த அசுரன் தைத்தியர்களின் ராஜ்யத்தில் நிலை பெற்றிருந்த நிலையில் அதையே மரணமில்லா நிலை என்று கருதினான். அவன் திரிபுரங்களை அளித்தவரின் சிவபெருமானின் இருப்பிடத்திற்கு வந்தான். அங்கு வந்ததும் வாயிலில் நின்று கொண்டிருந்த வீரகனை கண்டான். ஆடி அந்த அசுரன் ஒரு அரவத்தின் வடிவத்தை எடுத்து அவனை ஏமாற்றினான். வீரகனால் தடுக்கப்படாமல் அவன் ஹரனின், சிவனின் அருகிலுள்ள இடத்திற்குள் நுழைந்தான். அவன் அரவத்தின் வடிவத்தை கைவிட்டான். மனமயக்கத்திற்கு ஆளான அந்த பெரும் அசுரன் உமையின் வேடத்தில் கிரீசனை ஏமாற்ற விரும்பினான். அவன் உமையின் வடிவத்தை ஏற்றுக்கொண்டான். அது மிகவும் நேர்த்தியானதும் நம்ப முடியாத அளவு அழகானதுமாக இருந்தது. அது ஒவ்வொரு உறுப்பிலும் கச்சிதமாக இருந்ததுடன் உமை என்பதை குறிக்கும் பல அடையாளங்களையும் கொண்டிருந்தது. புத்தியின் மயக்கத்தால் அவன் கிரீசனை கொல்ல முயன்றான். அதற்காக அந்த தைத்தியன் தனது யோனி பகுதியில் கூர்மையான முனைகளை கொண்டு கடினமான வைரம் போன்ற பற்களை மறைத்து வைத்திருந்தான். இவ்வாறு உமையின் வடிவத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் அந்த தைத்தியன் ஹரனின் அருகில் சென்று நின்றான். அந்த பெரிய அசுரனை கண்டதும் கிரீசன் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார். அவனது உடல் உறுப்புகள் அனைத்தும் மலைமகளை பார்வதியைப் போலவே இருந்ததால் அவளை தழுவுவதாக எண்ணி அவனை தழுவினார். அவர் அவளிடம், ஓ, எனது உணர்வுகள் முற்றிலும் உண்மையானவை. உனது உணர்வுகள், நீ மலைமகளாக வேடமிட்ட போலி அல்ல. சிறந்த நிறம் கொண்டவளே, நீ என் விருப்பத்தை அறிந்து இங்கு வந்துள்ளாய். உன்னை பிரிந்திருந்த போது 3
உலகங்களும் எனக்கு வெறுமையாக தோன்றின. மகிழ்ச்சியுடன் என்னிடம் மீண்டும் வந்துள்ளாய், இது மிகவும் பொருத்தமானதே என்று கூறினார். இவ்வாறு கூறப்பட்டதும் உமையின் வடிவில் இருந்த அந்த அசுரன் தனது உண்மையான தன்மையை மறைத்து கொண்டு பின்வருமாறு கூறினான். தாம் என்னை காளி, கருப்பு நிறத்தவள் என்று அழைத்ததால் நான் தவம் செய்ய சென்றேன். ஆனால் அதில் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை. எனவேதான் நான் தம்மை நாடி வந்துள்ளேன். இவ்வாறு அவன் கூறியதை செவிமடுத்து சங்கரனாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர் மனதிற்குள் இவ்வாறு சிந்தித்தார். மெல்லிய உடலமைப்பு கொண்ட அந்த பெண் என் மீது நேரடியாகவே கோபம் கொண்டாள். அவள் புனிதமான விரதங்களை கடைபிடிப்பதில் உறுதியானவள். ஆனால் தான் விரும்பியதை அடையாமலேயே அவள் திரும்பி வந்து விட்டாளே, இது என்ன? இது குறித்து எனக்கு ஐயம் உள்ளது. அவர் இதை தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். பின்னர் அவளை அடையாளம் காண உதவும் பல்வேறு குறிகளை அவர் ஆராய்ந்து கண்டார். அவளது இடது பக்கத்தில் இருக்க வேண்டிய தாமரை வடிவ தழும்பையோ அல்லது மடிந்த தோலின் மீது இருக்க வேண்டிய சுருள் முடியையோ அவரால் காண இயலவில்லை. உடனே பினாகம் எனும் வில்லை ஏந்திய அந்த இறைவன் இது ஒரு தானவனின் மாயாஜால மோசடி என்பதை உணர்ந்து கொண்டார். முகத்தில் லேசான புன்னகையுடன் அவர் அந்த பயங்கரமான ருத்ர அவதாரத்தை எடுத்து அவன் தன் ஆண் உறுப்பில் மோதி ஏவுகணையை ஏந்தி அந்த தைத்தியனின் விருப்பத்தை நிறைவேற்ற எல்லா முயற்சிகளையும் செய்தார். அந்த அசுரன் பரிதாபகரமான மற்றும் பயங்கரமான ஆற்றல்களை எழுப்பினான். இறுதியில் அவன் முழுமையாக மடிந்தான். அந்த தலை சிறந்த அசுரன் கொல்லப்பட்டது வீரகனுக்கு தெரியவில்லை. அந்த தைத்தியன் கொல்லப்பட்ட போது அங்கு விரைந்து சென்று வாயுதேவன் மலைக்குரிய தேவதையிடம் அன்னை பார்வதி தேவியிடம் அந்த செய்தியை தெரிவித்தான். அவன் அதை மலைமகளிடம் தனது தாயிடம் கூறினான். தேவி வாயுதேவனிடமிருந்து அந்த செய்தியை செவிமடுத்தாள். கோபத்தால் அவளது விழிகள் மிகவும் சிவந்தன. மனவேதனை அடைந்த நிலையில் இருந்த தன் மகன் வீரகனை அவள் கண்டாள். பாசத்தால் கலங்கிய நிலையில் இருந்த என்னை, உன் தாயை நீ கைவிட்டு விட்டாய். அதன் மூலம் சங்கரனின் இரகசிய செயல்களில் பெண் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை நீ ஏற்படுத்தி கொடுத்து விட்டாய். எனவே உன் தாய் இனி கரடு முரடானவளாகவும் கடினமானவளாகவும் உணர்ச்சியற்றவளாகவும் இதயமில்லாதவளாகவும் பாறையை போன்றவளாகவும் கணேசா என்ற எழுத்துக்களின் தன்மையை போன்றவளாகவும் கணேசாட்சர சத்ருஷ அவ்வாறு மாறுவாள். மலைமகள் இந்த சாபத்தை உரைத்த போது அவளது கோபம் மிகுந்த வலிமை கொண்ட ஒரு சிங்கத்தின் வடிவில் அவளது வாக்கிலிருந்து அது வெளிப்பட்டது. பின்னர் தேவி வருந்தினாள். பயங்கரமான தாடைகளையும் கழுத்தையும் சுற்றி அடர்ந்த பிடரி மயிரையும் கொண்ட அந்த சிங்கத்தை வெளியே அனுப்பினாள். அவள் தனது வலிமையான வாளை ஆட்டிக்கொண்டிருந்தது. அந்த சிங்கம் அதன் வாய் ஒரு குகையைப் போலவும் வளைந்த பயங்கரமான பற்களை கொண்டதாகவும் இருந்தது. பிளந்த வாயிலிருந்து நாக்கு வெளியே தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் வயிறு ஒட்டி இருந்தது. அது பசியுடன் இருந்தது. அப்போது கற்புக்கரசியும் மென்மையானவளுமான அந்த தேவி அதன் வாய்க்குள் நுழைய முயன்றாள். தேவியின் மனநிலையை உணர்ந்து கொண்ட 4 முகங்களை கொண்ட இறைவனான பிரம்மதேவன் செல்வங்கள் நிறைந்த அந்த ஆசிரமத்திற்கு வந்தார். அங்கு வந்த பிரம்மதேவர் கிரிஜையிடம் மலைமகளிடம் இனிமையான சொற்களால் கூறினார். தேவியே, தாம் எதை பெற விரும்புகிறீர்கள்? உமக்கு நான் என்ன அரிய பொருளை வழங்க இயலும்? அதனை கேட்ட மலைமகள் பெரியோர்களுக்குரிய மரியாதையுடன் கூறினாள். மிகவும் கடினமான தவத்தின் மூலம் சங்கரனை நான் என் கணவராக அடைந்தேன். ஆனால் பவன் சிவனார் என்னை பல முறை கருநிறம் கொண்டவளே என்று அழைத்தார். அவரது அன்பை பெற்ற நான் பொன்னிற மேனியலாக திகழ்வேன். பூதங்களின் தலைவனான என் கணவரின் ஒரு பகுதியில் எவ்வித தயக்கமும் இன்றி வீற்றிருக்கும் தகுதி எனக்கு அமைய வேண்டும். அவளது சொற்களை செவிமடுத்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் இறைவனான பிரம்மதேவர் கூறினார். அப்படியே ஆகட்டும். மேலும் நீ உன் கணவரின் உடலில் ஒரு பாதியில் வீற்றிருப்பாய். உடனே நீல நிற தாமரையின் ஒளியை கொண்ட ஒரு பெண்மணி அவளது உடலில் இருந்து வெளிப்பட்டார். அவர் மிகவும் உக்கிரமான தோற்றம் கொண்டிருந்தார். அவருக்கு 3 விழிகள் இருந்தன. அவர் கரத்தினில் ஒரு மணி இருந்தது. அவரது அங்கங்கள் பலவிதமான அணிகலன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர் மஞ்சள் நிற பட்டாடையை அணிந்திருந்தார். அப்போது நீல தாமரை ஒளியை கொண்ட அந்த தேவியிடம்
பிரம்மதேவர் கூறினார், என் கட்டளையினாலும் மலைமகளின் பார்வதி தேவியின் உடலின் தொடர்பாலும் நீ முழுமையான திருப்தியை அடைந்துள்ளாய். நீ பிரிவற்ற முழுமையானவளாகவும் உனது முந்தைய வடிவத்துடனும் திகழ்கிறாய். சிறந்த முகத்தை உடைய தேவியே, உனது கோபத்திலிருந்து வெளிப்பட்ட இந்த சிங்கம் உனக்கு வலிமை மிக்க வாகனமாகவும் உனது கொடியின் சின்னமாகவும் அமையட்டும். விந்திய மலைக்கு செல்வாய். அங்கு தாரகனின் படை தளபதிகளான சும்பன் மற்றும் நிசும்பன் ஆகியோரை கொன்று தேவர்களின் பணியை நிறைவேற்றுவாய். தேவியே, பாஞ்சாலன் என்ற பெயருடைய இந்த யக்ஷன் உனக்கு தொண்டனாக அளிக்கப்பட்டுள்ளான். அவனுக்கு 1,00,000 யக்ஷர்கள் பின் தொடர்பவர்களாகவும் உதவியாளர்களாகவும் உள்ளனர். அவன் 100கணக்கான பெரும் மாயா சக்திகளை கொண்டவன். இவ்வாறு கூறப்பட்டதும் கௌசிகி தேவி பிரம்மதேவரிடம் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். கௌசிகி சென்ற பின்னர் முந்தைய பிறவியில் அவர் பெற்றிருந்த அனைத்து நற்பண்புகளும் அவரிடமே தானாக வந்து சேர்ந்தன. அவை அவரை சார்ந்தன. தனது விருப்பம் நிறைவேறிய பின்னர் உமாதேவி அதற்காக வருந்தினார். தன்னைத்தானே கடிந்து கொண்ட அவர் கிரீசனை சிவபெருமானை நோக்கி சென்றார். அவர் உள்ளே செல்லும் பொழுது தங்க முனையுடைய தடியை ஏந்தியிருந்த வீரகன் மிகுந்த கவனத்துடன் அவரை தடுத்தான். அவன் கோபத்துடன் அவரிடம், நில் நில், எங்கே செல்கிறாய்? உனக்கு இங்கே என்ன பணி என்று வினவினான். விலகிச் செல், இல்லையேல் நான் உன்னை தண்டிக்க நேரிடும். இறைவனை ஏமாற்றுவதற்காக அன்னை போன்ற உருவம் கொண்ட ஒரு தைத்தியன் அசுரன் இந்த இடத்திற்குள் நுழைந்தான். அவன் என் விழிகளில் படவில்லை, ஆனால் இறைவனால் கொல்லப்பட்டான். அவன் கொல்லப்பட்ட பின்னர் அறிவுடைய நீலகண்டரான நான் கழிந்து கொள்ளப்பட்டேன். அன்பு மகனை, யாரையும் உள்ளே அனுமதிக்கலாகாது என்று அவர் எனக்கு கண்டிப்பாக ஆணையிட்டிருக்கிறார். எனவே நீ பல ஆண்டுகள் வாயிலில் நின்றாலும் உனக்கு உள்ளே நுழைய அனுமதி கிடைக்காது. விலகிச் செல்வாய். என் மீது மிகுந்த அன்பு கொண்ட என் தாயார் மட்டுமே உள்ளே நுழையலாம். அவளே மலைகளின் தலைவனின் மகளான அன்னை பார்வதி, ருத்ரனின் அன்பிற்குரியவள். இவ்வாறு கூறப்பட்டதும் அந்த தேவி தன் மனதிற்குள் இவ்வாறு எண்ணினாள், அடடா, அது ஒரு பெண் அல்ல, அது ஒரு தைத்தியன். வாயுதேவன் அவனை தெளிவாக காணவில்லை. கோபத்தால் உந்தப்பட்டு நான் வீரகனை வீணாக சபித்து விட்டேன். கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட அறிவிலிகள் பொதுவாக செய்யக்கூடாதனவற்றையே செய்கிறார்கள். கோபம் நற்பெயரை அளிக்கிறது. நிலையான செல்வத்தையும் புகழையும் கோபம் நாசமாக்குகிறது. உண்மைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் என் மகனை சபித்து விட்டேன். உண்மைகளை தவறாக புரிந்து கொள்பவர்களுக்கு துயரங்கள் எளிதில் நேரிடுகின்றன. இவ்வாறு சிந்தித்த பின்னர் தாமரை மலரை போன்ற பொலியுடைய முகத்தை கொண்ட அந்த மலைமகள் அன்னை வெட்கத்தால் தலைகுனிந்தாள். அவள் வீரகனிடம் இவ்வாறு கூறினாள், வீரகனே, நானே உன் தாய். உன் மனம் குழம்ப வேண்டாம். நான் சங்கரனின் அன்பிற்குரிய மனைவியும் இமயமலையின் மகளும் ஆவேன். மகனே, என் தற்போதைய உடல் தோற்றத்தை கண்டு எவ்வித ஐயமும் கொள்ளாதே. வழிபடப்பட்ட தாமரை மலரில் தோன்றிய இறைவனை பிரம்மதேவரே எனக்கு இந்த வெண்மையான நிறத்தை அருளினார். அசுரனால் தைத்தியனால் நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் உனக்கு தெரியாதிருந்ததாலேயே நான் உன்னை சபித்தேன். சங்கரனார் தனியாக அமர்ந்திருந்த போது ஒரு பெண் அங்கு நுழைந்ததாக கருதப்பட்டது. இட்ட சாபத்தை மாற்றியமைக்க இயலாது. ஆனால் ஒன்றை கூறுகிறேன், நீ சிராதனின் மகனாக மனித வடிவிலான ஒரு பாறையிலிருந்து பிறப்பாய். வீரகா, மனிதர்களுக்கு ஸ்வர்க்க இன்பங்களையும் முக்தியையும் அருளும் அற்புதாரண்யம் என்ற புனித வனத்தில் அச்சலேஸ்வர லிங்கம் உள்ளது. வாரணாசியில் உள்ள விஸ்வநாத லிங்கம் அளிக்கும் அதே பலனை இது மனிதர்களுக்கு வழங்குகிறது. இதன் பலன் பிரபாச தீர்த்தத்திற்கு செய்யும் 10 யாத்திரைகளுக்கு சமமானது. அற்புத மலைக்கு ஒரு முறை செல்வதன் மூலம் மட்டுமே அதே பலனை பெறலாம் என்று கூறப்படுகிறது. இவ்விடத்தில் தவம் செய்து இவ்விடத்திலேயே உடலை துறப்பவர்கள், உயிரை விடுபவர்கள் ஒருபோதும் சம்சாரிகளாக பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று மகேஸ்வரனாரே அருளியுள்ளார். மீண்டும் மீண்டும் பிறப்பதனால் துயருறும் மக்கள் அற்புத மலைக்கு சென்று அங்கு தஞ்சம் புக முடிந்தால் அவர்கள் ஏன் வாரணாசியையோ கேதாரத்தையோ எண்ண வேண்டும்? அது அவசியமில்லை. அங்கு நீ சிவபெருமானை வழிபடுவாய். நந்தி என்ற பெயருடன் நீ விரைவாக இங்கு வந்து வாயிற்காவலன் எனும் நிலையை அடைவாய். இவ்வாறு கூறப்பட்டதும் வீரகன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உடல் சிலிர்த்தது. அவன் அவளை வணங்கி, அன்னையை வணங்கி தன் தாயை பலவாறு புகழ்ந்து இவ்வாறு கூறினான், தேவியே, நான் பாக்கியசாலி. ஏனெனில் எனக்கு அரிதான மனித பிறவி கிடைக்கப் போகிறது. இந்த சாபம் ஒரு வரமாகவே அமைந்துள்ளது.
குறிப்பாக அற்புத மலையில். ஏனெனில் பூமிக்கும் கடலுக்கும் இடையிலான புனித சங்கமம் இடம் இதற்கு மிக அருகில் உள்ளது. பூமி ஒரு பசுவின் வடிவில் இருப்பதைக் கண்டால் இப்பகுதி பூமியின் மடிப்பகுதியாக அமையும். இது மலைக்கும் கடலுக்கும் இடையில் உள்ளது. நான் அங்கு சென்று பவன் சிவபெருமான் மீதான பக்தியால் பெரும் புண்ணியத்தை அடைவேன். பின்னர் தாயே நான் திரும்பி வருவேன். இவ்வாறு கூறிய பின்னர் அவன் ஒரு பாறையில் மகனாக மாறினான். தேவி பிறை சூடிய இறைவனின் இருப்பிடத்திற்கு சென்றாள். அற்புதத்தின் கதை நிறைவுற்றது. அவளை கண்டதும் முக்கண்ணன் அவளிடம் பெண்களுக்கு இகழ்ச்சி உண்டாகட்டும் என்று கூறினார். அவள் அவரை வணங்கி, இது உண்மைதான், பொய்யல்ல. பிரகிருதியின் இயற்கையின் உணவற்ற பகுதியாக விளங்கும் பெண்கள் நிச்சயமாக கண்டனத்திற்குரியவர்களே. புருஷர்களின் ஆண்கள் அல்லது ஆன்மாக்களின் அருளால் தான் அவர்கள் உலகியல் வாழ்வு எனும் கடலில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் என்று கூறினாள். அதன் பின்னர் மகிழ்ச்சி அடைந்த ஹரன் அவளிடம், சிறந்த பெண்ணே, நீ இப்போது தகுதியானவளாக இருக்கிறாய். உனக்கு ஒரு மகனை அருளப் போகிறேன். அதன் மூலம் நீ புகழை அடைவாய் என்று கூறினார். அதன் பின்னர் பல மர்மமான தன்மைகளை கொண்ட ஹரன் தேவியுடன் இணைந்து மகிழ்ந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்து சென்றன. பொறுமையிழந்த தேவர்கள் சங்கரின் செயல்பாடுகளை அறியுமாறு அக்னி தேவரை தூண்டினர். புறா வடிவில் அக்னி தேவர் வாயிலில் நின்றிருந்த காவலரை ஏமாற்றி ஹரன் இருந்த இடத்திற்கு அருகில் நுழைந்தார். தேவர்களின் தலைவன் அவரை கண்டார். பார்வதி தேவி குனிந்திருப்பதை கண்ட அவர் அக்னி தேவரிடம், நீ செய்தது முறையல்ல. தீயவனே, எனது உன்னதமான விந்து அதன் இருப்பிடத்திலிருந்து வெளிப்பட்டு விட்டது. அதை ஏற்றுக்கொள். இல்லையேல் என் கோபக்கனலால் உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் என்று கூறினார். அவர் அக்னி தேவர் பயந்து போய் அதை உட்கொண்டார். அவர் அனைத்து தேவர்களுக்கும் வாயாக திகழ்ந்ததால் அந்த தேவர்கள் அனைவரும் அக்னி தேவனுடன் இணைந்து திகைப்பும் கிளர்ச்சியும் அடைந்தனர். அவர்களின் தேவர்களின் வயிற்றை பிளந்து கொண்டு மகேஸ்வரனாரின் விந்து வெளியேறியது. அது 100 யோஜனை தூரம் பரவிய பாதரச ஏரியாக மாறியது. வக்னியும் அக்னி தேவன் கிளர்ச்சிக்குள்ளானார். அவர் அதை சிவனின் விந்துவை கங்கையில் செலுத்தினார். தன்னுள் எரிச்சலை உணர்ந்த அந்த தேவி அதை தன் அலைகளின் மூலம் வெளியேற்றினாள். ஆனால் அது 3 உலகங்களிலும் புகழ்பெற்ற ஸ்வேத வெள்ளை மலையாக மாறியது. இதற்கிடையில் ஹோமம் செய்து கொண்டிருந்த சப்த ரிஷிகளால் 7 முனிவர்களால் வக்னி இமயமலைக்கு அழைக்கப்பட்டார். அவர்கள் மந்திர சக்தியால் அவரை வரவழைத்தனர். அங்கு வந்த வக்னி ஹோமத்தில் அளிக்கப்பட்ட தனது பங்கை ஏற்றுக்கொண்டார். மற்றொரு நாள் அங்கேயே தங்கி இருந்தபோது தங்க நிற வாழைத்தண்டை போன்ற மேனி கொண்ட அவரின் மனைவிகளை அவர் கண்டார். அவர்கள் பிறை நிலவை போன்ற அழகை கொண்டிருந்தனர். மலர்ந்த விழிகளுடன் அவர்களை பார்த்த வக்னி காம உணர்விற்கு ஆளானார். அவர் மீண்டும் சிந்திக்கலானார். இப்பெண்ணை கண்டு நான் அளவிற்கு அதிகமாக கிளர்ச்சி அடைவது முறையல்ல. நான் பிராமணர்களின் கற்புள்ள மனைவிகள் மீது மையல் கொள்கிறேன். ஆனால் அப்பெண்கள் என் மீது மையல் கொண்டிருக்கவில்லை. இது மிகவும் கடுமையான பாவம். புல் துரும்பை போல நான் அழிந்து போவது உறுதி. இதனை செய்வதால் என் புகழ் அழியும். சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இருக்கும் வரை இந்த அவப்பெயர் நிலைத்திருக்கும். இவ்வாறு பலவாறு சிந்தித்த பின்னர் அவர் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் சென்றார். அப்போதும் அவரால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. பல்வேறு வழிகளில் அதன் பின் காமத்தால் வாடி அவர் உணர்வை இழந்தார். அப்போது ஸ்வாஹா என்று அவரது மனைவி அவரது தவறை புரிந்து கொண்டார். அதை உணர்ந்த அவர் மனதிற்குள் சிந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நான் அவருடன் நீண்ட காலமாக இருப்பதால் அவர் என்னை அலட்சியத்துடனும் அவமதிப்புடனும் நடத்துகிறார். தனது சொந்த மனைவியான என்னை விட்டுவிட்டு உயர்ந்த குணமுடைய சப்த ரிஷிகள் 7 முனிவர்களின் மனைவிகளிடம் காம இன்பத்தை நாடத் தொடங்கியுள்ளார். எனவே நான் அந்த பெண்களின் உருவத்தை ஏற்று அவருடன் இன்பம் நுகர்வேன். ஆங்கிரசின் மனைவியாக சிவா என்ற மிகச்சிறந்த பெண்மணி ஒருவர் இருந்தார். ஸ்வாஹா அந்த பெண்ணின் உருவத்தை ஏற்று அக்னி தேவனை அணுகி இவ்வாறு கூறினார். அக்னி தேவனே, நான் காமதேவனால் வாட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்களும் என் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இறைவா, என்னை இறந்தவளாகவே கருதுங்கள். ஹுதாசனனே, அக்னி தேவனே, நான் அங்கிரசரின் மனைவி. என் பெயர் சிவா.
நான் அவர்கள் அனைவருடனும் இங்கு வந்தேன், அவர்களும் முறைப்படி இங்கு வருவார்கள். நீங்களே எங்கள் நித்திய மையல் நாயகன். எங்கள் மனம் எப்போதும் உங்கள் மீதே நிலைத்திருக்கிறது. காமத்தால் பீடிக்கப்பட்ட அவர் அவளுடன் கூடினார். அவர் இன்புற்ற போது அந்த மென்மையான மங்கையும் இன்புற்றாள். அவள் காட்டினின்றும் வெளியே வந்தாள். அவள் இவ்வாறு சிந்தித்தாள், காட்டில் என் இந்த உருவத்தை கண்டால் அக்னி தேவனாலும் இந்த தவறுக்கு அந்த பிராமண பெண்களே காரணம் என்று மக்கள் தவறாக கருதுவார்கள். எனவே நான் இதை மறைத்து கருடப்பெண் வடிவம் கொள்வேன். சுபர்ணா கருடப்பெண் வடிவம் கொண்ட அவள் நாணல் பொற்கள் நிறைந்ததும் அரக்கர்களாலும் பிசாசுகளாலும் காக்கப்படுவதுமான ஸ்வேத மலையை கண்டாள். அவள் சட்டென்று மலையின் உச்சிக்கு சென்று அக்னியின் வீரியத்தை தாங்க முடியாமல் ஒரு பொற்களத்தில் அதனை சேகரித்து வைத்தாள். பின்னர் அவள் உயர்ந்த உள்ளம் கொண்ட சப்த ரிஷிகளின் 7 முனிவர்களின் மற்ற மனைவியரின் வடிவங்களையும் ஏற்று அக்னி தேவனுடன் காம இன்பம் நுகர்ந்தாள். ஆனால் அவளால் அருந்ததியின் தெய்வீக வடிவத்தை மட்டும் ஏற்க இயலவில்லை. அருந்ததி தேவியின் தவ வலிமை மற்றும் அவள் தன் கணவனுக்கு செய்த சீரான பணிவிடை ஆகியவற்றின் காரணமாகவே ஸ்வாகா தேவியால் அவளது வடிவத்தை ஏற்க இயலவில்லை. குருகுலத்தில் சிறந்த வாரிசே அக்னி தேவனின் வீரியம் அவள் மூலம் அவ்வாறே 6 முறை அந்த களத்தில் சேர்க்கப்பட்டது. சைத்திர மாதத்தின் தேய்பிறை முதல் நாளில் ஸ்வாகா தேவியால் அது சேர்க்கப்பட்டது. அதன்பின் அக்னி தேவன் துயரத்தால் புலம்பி மூர்ச்சை அடைந்தார். ஐயகோ, நான் பாவம் செய்து விட்டேனே என்று எண்ணி அவர் தன் உடலை துறக்க தீர்மானித்தார். அப்போதோர் அசரீரி ஒலித்தது. உயிர் விடாதே, இது தவிர்க்க முடியாத எதிர்கால நிகழ்வு. எதிர்கால விதியின் பிணைப்புகளில் இருந்து விடுபட்ட அக்னி தேவனே, எதிர்கால நிகழ்வுகளின் தவிர்க்க முடியாத தன்மையினாலேயே நீ மற்றவர்களின் மனைவியரை மனதாலாவது நாட நேர்ந்தது. ஸ்வேதகேதுவின் பெரும் யாகத்தில் தொடர்ந்து ஊற்றப்படும் நெய் ஆகுதிகளால் உனக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். ஆனால் உன் துயரத்தை கைவிடுவாய். அவர்கள் சப்த ரிஷிகளின் மனைவியர் உண்மையானவர்கள் அல்லர். அது உனது சொந்த மனைவியான ஸ்வாகா தேவிதான். ஸ்வேத பர்வதத்தில் உள்ள குடத்தில் இருக்கும் உனது மகனை நீ சென்று காண்பது உனக்கு தகுந்ததாகும். அதன் பின்னர் அக்னி தேவன் அங்கு சென்று தனது மகனான அந்த புனிதமான இறைவனை கண்டான். அர்ஜுனன் வினவினான், மகா முனிவரே, ஸ்வாகா ஏன் அந்த 6 பெண்களின் வடிவங்களை ஏற்றுக்கொண்டாள்? அவர்கள் அனைவரும் தங்கள் கணவர்களிடம் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். நெருப்பை போன்ற ஒளி வீசும் கற்பு கரசிகளான தவ பெண்கள். அவர்கள் ஸ்வாகா தவறு செய்திருந்தால் அந்த 6 பெண்களை கண்டு அவள் அஞ்சவில்லையா? ஏனெனில் முனிவரே, தங்கள் கணவர்கள் மீதான பக்தியின் வலிமையால் முழு பிரபஞ்சத்தையும் எரித்து சாம்பலாக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அவர்கள். நாரத மாமுனிவர் பதிலளித்தார், குருகுலத்தில் சிறந்தவனே, இது உண்மைதான். அவர்கள் தங்கள் வடிவங்களை ஸ்வாகா ஏற்றுக்கொண்டிருந்தும் ஏன் அவரை சபிக்கவில்லை என்பதற்கான காரணத்தையும் செவிமடுப்பீராக. அறியாமையின் காரணமாக அந்த 6 மனைவிகளும் கங்கை நதியில் நீராடினர். அந்த இடத்தில் தான் முன்பு அக்னி தேவனால் ருத்ரனின் வீரியம் விந்து அங்கு விடப்பட்டிருந்தது. அதனால் அவர்கள் காம உணர்ச்சியால் தூண்டப்பட்டனர். அந்த வீரியத்தின் பிரகாசத்தால் மயக்கமடைந்தனர். தங்கள் கணவர்களின் முன்னிலையில் தோன்ற நாணி வெட்கம் கொண்டு அவர்கள் கங்கை நதிக்கரையில் இரகசியமாக தங்கியிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஸ்வாகா தனது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள விரும்பினாள். அவள் அவர்களின் உடல்களுக்குள் புகுந்து அவர்களின் அந்த ஒளியை வீரியத்தை எடுத்து கொண்டாள். நான் முன்பே குறிப்பிட்டது போல அக்னியின் மனைவி அவனுடன் கூடி மகிழ்ந்தாள். பரத குலத்தோனே, அவர்கள் செய்த அந்த உதவியை நினைவு கூர்ந்ததால் தான் நான் அவர்களை சபிக்கவில்லை. ஏனெனில் தமக்கு உதவிய ஒருவரை சபிக்க கூடாது அல்லவா? தாங்கள் தீட்டுக்குள்ளானதை தங்கள் ஆன்மீக ஞானத்தின் மூலம் அறிந்து கொண்ட அந்த மகா முனிவர்கள் சாந்தமான அருந்ததி தேவியை தவிர மற்ற அந்த 6 பெண்களையும் கைவிட்டனர். புனிதமான முனிவர் விஸ்வாமித்திரர் குமாரனை முருகனை சரணடைந்தார். அந்த மகாசேனனை போற்றி ஒரு தெய்வீக துதியை இயற்றினார். அது 108 திருப்பெயர்களை கொண்டது. அவற்றை ஜபிப்பதன் மூலம் பாவங்கள் அழியும். ஒருவன் பூரண ஞானத்தை அடைவான். மகாசேனன் மீதான துதி குறிப்பு. இத்துதியில் ஸ்கந்தன் மிக உயர்ந்த மற்றும் முதன்மையான தெய்வமாக போற்றப்பட்டாலும் வேத இலக்கியங்களில் அவருக்கு
நீங்கள் பிரம்மவாதி, வேதங்களை விளக்குபவர். நீங்கள் பிரம்மா மற்றும் பிரம்மம். பிராமண வத்சலர், பிராமணர்களிடம் அன்பு கொண்டவர். பிரம்மண்யர், பிராமணர்களிடம் நட்பு பாராட்டுபவர். பல்வேறு வழிகளில் அதன்பின் காமத்தால் வாடி அவர் உணர்வை இழந்தார். அப்போது ஸ்வாஹா என்ற அவரது மனைவி அவரது தவறை புரிந்து கொண்டார். அதை உணர்ந்த அவர் மனதிற்குள் சிந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நான் அவருடன் நீண்ட காலமாக இருப்பதால் அவர் என்னை அலட்சியத்துடனும் அவமதிப்புடனும் நடத்துகிறார். தன் சொந்த மனைவியான என்னை விட்டுவிட்டு உயர்ந்த குணமுடைய சப்த ரிஷிகளின் 7 முனிவர்களின் மனைவிகளிடம் காம இன்பத்தை நாடத் தொடங்கியுள்ளார். எனவே நான் அந்த பெண்களின் உருவத்தை ஏற்று அவருடன் இன்பம் நுகர்வேன். அங்கிரசின் மனைவியான சிவா என்ற மிகச்சிறந்த பெண்மணி ஒருவர் இருந்தார். ஸ்வாஹா அந்த பெண்ணின் உருவத்தை ஏற்று அக்னி தேவனை அணுகி இவ்வாறு கூறினார். அக்னி தேவனே, நான் காமதேவனால் வாட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். நீங்களும் என் மீது அன்பு செலுத்த வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் இறைவா, என்னை இறந்தவளாகவே கருதுங்கள். ஹுதாசனனே, அக்னியே, நான் அங்கிரசின் மனைவி. என் பெயர் சிவா. நான் அவர்கள் அனைவருடனும் இங்கு வந்தேன். அவர்களும் முறைப்படி இங்கு வருவார்கள். நீங்களே எங்கள் நித்திய மையல் நாயகன். எங்கள் மனம் எப்போதும் தங்கள் மீதே நிலைத்திருக்கிறது. காமத்தால் பீடிக்கப்பட்ட அவர் அவளுடன் கூடினார். அவர் இன்புற்ற போது அந்த மென்மையான மங்கையும் இன்புற்றாள். அவள் காட்டினின்றும் வெளியே வந்தாள். அவள் இவ்வாறு சிந்தித்தாள். காட்டில் என் இந்த உருவத்தை கண்டால் அக்னி தேவனாலாகும் இந்த தவறுக்கு அந்த பிராமண பெண்களே காரணம் என்று மக்கள் தவறாக கருதுவார்கள். எனவே நான் இதை மறைத்து கருட பெண் வடிவம் கொள்வேன். சுபர்ணா கருட பெண் வடிவம் கொண்ட அவள் நாணல் பொருட்கள் நிறைந்ததும் அரக்கர்களாலும் பிசாசுகளாலும் காக்கப்படுவதுமான ஸ்வேத மலையை கண்டாள். அவள் சட்டென்று மலையின் உச்சிக்கு சென்று அக்னியின் வீரியத்தை தாங்க முடியாமல் ஒரு பொற்களத்தில் அதை சேகரித்து வைத்தாள். பின்னர் அவள் உயர்ந்த உள்ளம் கொண்ட சப்த ரிஷிகளின் 7 முனிவர்களின் மற்ற மனைவியரின் வடிவங்களை ஏற்று அக்னி தேவனுடன் காம இன்பம் நுகர்ந்தாள். ஆனால் அவளால் அருந்ததி தேவியின் தெய்வீக வடிவத்தை மட்டும் ஏற்க இயலவில்லை. அருந்ததி தேவியின் தவ வலிமை மற்றும் அவள் தன் கணவனுக்கு செய்த சீரான பணிவிடை ஆகியவற்றின் காரணமாகவே ஸ்வாஹாவால் அவளது வடிவத்தை ஏற்க இயலவில்லை. குருகுலத்தின் சிறந்த வாரிசே, அக்னி தேவனின் வீரியம் அவள் மூலம் அவ்வாறே 6 முறை அந்த களத்தில் சேர்க்கப்பட்டது. சைத்திர மாதத்தின் தேய்பிறை முதல் நாளில் ஸ்வாஹாவால் அது சேர்க்கப்பட்டது. அதன் பின் அக்னி தேவன் துயரத்தால் புலம்பி மூர்ச்சையடைந்தார். ஐயோ, நான் பாவம் செய்துவிட்டேனே என்று எண்ணி அவர் தனது உடலை துறக்க தீர்மானித்தார். அப்போது ஓர் அசரீரி ஒலித்தது. உயிர் விடாதே, இது தவிர்க்க முடியாத எதிர்கால நிகழ்வு. எதிர்கால விதியின் பிணைப்புகளிலிருந்து விடுபட்ட அக்னி தேவனே, எதிர்கால நிகழ்வுகளின் தவிர்க்க முடியாத தன்மையாலேயே நீ மற்றவர்களின் மனைவியரை மனதாலாவது நாட நேர்ந்தது. ஸ்வேதகேதுவின் பெரும் யாகத்தில் தொடர்ந்து ஊற்றப்படும் நெய் ஆகுதிகளால் உனக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். ஆனால் உன் துயரத்தை கைவிடுவாய். அவர்கள் சப்த ரிஷிகளின் மனைவியர் உண்மையானவர்கள் அல்லர். அது உனது சொந்த மனைவியான ஸ்வாஹா தேவிதான். ஸ்வாஹா தவறு செய்திருந்தாள். அந்த 6 பெண்களை கண்டு அவள் அஞ்சவில்லையா? ஏனெனில் முனிவரை, தங்கள் கணவர்கள் மீதான பக்தியின் வலிமையால் முழு பிரபஞ்சத்தையும் எரித்து சாம்பலாக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அவர்கள். நாரத மாமுனிவர் பதிலளித்தார். குருகுலத்தின் சிறந்தவனே, இது உண்மைதான். அவர்கள் தங்கள் வடிவங்களை ஸ்வாஹா ஏற்றுக்கொண்டிருந்தும் ஏன் அவளை சபிக்கவில்லை என்பதற்கான காரணத்தையும் அறிந்து கொள்வாய். அறியாமையின் காரணமாக அந்த 6 மனைவிகளும் கங்கை நதியில் நீராடினர். அந்த இடத்தில் தான் முன்பு அக்னி தேவனால் ருத்ரனின் வீரியம் விந்து அங்கு விடப்பட்டிருந்தது. அதனால் அவர்கள் காம உணர்ச்சியால் தூண்டப்பட்டனர். அந்த வீரியத்தின் பிரகாசத்தால் மயக்கமடைந்தனர். தங்கள் கணவர்களின் முன்னிலையில் தோன்ற நாணி அவர்கள் கங்கை நதிக்கரையில் இரகசியமாக தங்கியிருந்தனர். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு ஸ்வாஹா தனது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள விரும்பினாள். அவள் அவர்களின் உடல்களுக்குள் புகுந்து அவர்களின் அந்த ஒளியை வீரியத்தை எடுத்து கொண்டாள். நான் முன்பே குறிப்பிட்டது போல அக்னியின் மனைவி அவனுடன் கூடி மகிழ்ந்தாள். பரத குலத்தோனே, அவர்கள் செய்த அந்த உதவியை நினைவு கூர்ந்ததால் தான் அவர்கள் அவளை சபிக்கவில்லை. ஏனெனில் தனக்கு உதவி செய்த ஒருவரை சபிக்கலாகாது அல்லவா? நாங்கள் தீட்டுக்குள்ளானதை தங்கள் ஆன்மீக ஞானத்தின் மூலம் அறிந்து கொண்ட அந்த மகா முனிவர்கள் சாந்தமான அருந்ததியை தவிர மற்ற அந்த 6 பெண்களையும் கைவிட்டனர்.
புனிதமான முனிவர் விஸ்வாமித்திரர் குமாரனை முருகனை சரணடைந்தார். அவர் மகாசேனனை போற்றி ஒரு தெய்வீக துதியை இயற்றினார். அது 108 திருப்பெயர்களை கொண்டது. அவற்றை ஜபிப்பதன் மூலம் பாவங்கள் அழியும். ஒருவன் பூரண ஞானத்தை அடைவான். மகாசேனன் மீதான துதி குறிப்பு. இத்துதியில் ஸ்கந்தன் மிக உயர்ந்த மற்றும் முதன்மையான தெய்வமாக போற்றப்பட்டாலும் வேத இலக்கியங்களில் அவருக்கு நீங்கள் பிரம்மவாதி, வேதங்களை விளக்குபவர்கள், நீங்கள் பிரம்மா மற்றும் பிராமண வத்சலர், பிராமணர்களிடம் அன்பு கொண்டவர், பிரம்மண்யர், பிராமணர்களிடம் நட்பு பாராட்டுபவர், பிரம்மதேவர், பிரம்மனின் தலைவன், பிரம்மதா, வேதங்களை அருள்பவர், பிரம்ம சங்கிராகா, வேதங்களின் முழுமையான வடிவம், பரம் பிரம்ம தேஜஸ், மிக உயர்ந்த மற்றும் மகத்தான ஒளி வடிவம், மங்களானாம்ச மங்களம், மங்களகரமானவற்றிலும் மங்களகரமானவர், அப்பிரமேய குண, அளவிற்கடிய நற்குணங்களை கொண்டவர், மந்திரானாம் மந்திரக்கா, அதாவது மந்திரங்களில் உரைபவர் தாமே ஆவீர்கள். இறைவா, தாம் சாவித்ரி மந்திரத்தின் வடிவமாக திகழ்பவர், எங்கும் அபராஜிதா, வெல்ல முடியாதவர், தாம் சர்பன், சிவபெருமான் என்னும் இறைவனின் வடிவமான மந்திரம் தாமே ஆவீர்கள். 6 அட்சரங்களை கொண்ட தேவதைகளில் மிகச் சிறந்தவர் தாமே ஆவீர்கள். தாமே மாலை அணிந்தவர், மௌலி, கிரீடம் தரித்தவர், பதாகி, கொடி ஏந்தியவர், ஜடி, சடாமுடி கொண்டவர், முண்டி, மொட்டை தலை கொண்டவர், சிகண்டி, சிகை அல்லது குடுமி கொண்டவர், குண்டலி, செவியணிகள் அணிந்தவர், லாங்லி, கலப்பை ஏந்தியவர், பாலா, சிறுவன், குமாரா, குழந்தை, பிரபாரா, கூர்மையானவர், வரா, மிகச்சிறந்தவர் ஆவீர். தாம் கவாம்புத்திரர், பசுக்கள் அல்லது கிரணங்களின் புதல்வராவீர். சுராரிக்ன, தேவர்களின் எதிரியை அழிப்பவர், சம்பவர், தோற்றம், பவபாவனர், உலக வாழ்வை புனிதப்படுத்துபவர், பினாகி, பினாகம் எனும் வில்லை ஏந்தியவர், சத்ருகன், பகைவரை அழிப்பவர், ஸ்வேதர், வெண்மையானவர், கூடர், மறைந்திருப்பவர், ஸ்கந்தர், கராக்ரணி, படைப்பாளர்கள் மற்றும் உருவாக்குனர்களின் தலைவர் ஆகியவர் ஆவீர். தாம் துவாதசர், 12ஆமவர், பூபாவ, பாவி, தோன்றவிருப்பவர், புவக, புத்திர, பூவின் புதல்வர், நமஸ்கிருத, வணங்கப்படுபவர், நாகராஜ, அரவங்களின் அரசருக்கு இணையானவர், சுதர்மாத்மா, மிகவும் அறநெறி சார்ந்த ஆன்மா கொண்டவர், நாகபிருட்ச, சொர்க்கத்தின் உச்சி, விண்வெளி, சனாதன என்றும் நிலைத்திருப்பவர் ஆகியவர் ஆவீர். தாம் பத்ரு, தலைவர், ஆதரிப்பவர், சர்வபூதாத்மா, உயிரினங்களின் உள்ளுறையும் ஆன்மா, நீர் திராதா, காப்பவர், நீர் சுகாவக, இன்பத்தை அளிப்பவர், நீர் சரதக்ஷ, அம்பு எய்வதில் திறமையானவர், சிக்கி, சடைமுடி கொண்டவர், ஜேதா, வெற்றியாளர், ஷட்வக்திர, 6 முகங்களை கொண்டவர், பாபநாசன, அச்சத்தை போக்குபவர் ஆகியவர் ஆவீர். தாம் ஹேமகர்ப்ப, பொன்னான கருவை கொண்டவர், மகாகர்ப்ப, பெரிய கருவை கொண்டவர், ஜெய, வெற்றி, விஜயேஸ்வர, வெற்றியின் தலைவன் ஆகியவர் ஆவீர். தாம் கர்த்தா, படைப்பாளர் ஆவீர். தாங்கள் விதாதா, படைப்பாளர், நித்யா என்றும் நிலைத்திருப்பவர், நித்தியமாரி மர்தன, எதிரிகளை எப்போதும் அடக்குபவர், மகாசேன, பெரிய படையை கொண்டவர், மகா தேஜஸ், பிரமிக்க வைக்கும் ஒளி வீசுபவர், வீரசேன, வீரமிக்க படையை கொண்டவர், பூபதி, அரசர், சித்தாசனத்தில் அமர்ந்திருப்பவர் அல்லது ஆசனங்களில் தேர்ச்சி பெற்றவர், சுராத்யக்ஷ, தேவர்களின் தலைவன், பீமசேன, பயங்கரமான படையை கொண்டவர், நிராமய, நோயற்றவர், சௌரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இணையானவர், எது குலத்தவர், மகா தேஜஸ், மிக்க ஒளி படைத்தவர், வீரியவான், வீரமிக்கவர், சத்திய விக்ரம, உண்மையான வீரச் செயல் கொண்டவர், தேஜோ கர்ப்ப, உள்ளே ஒளியை கொண்டவர், அசுரபூரிகு, அசுரர்களின் எதிரி, சுரமூர்த்தி, தேவர்களின் வடிவம் கொண்டவர், சுரோர்ஜித, தேவர்களின் வலிமை கொண்டவர், கிருதக்ஞ, நன்றி உணர்வுடையவர் அல்லது செயல்களை நன்கு அறிந்தவர், வரத, வரமளிப்பவர், சத்திய, உண்மையானவர், சரண்ய, அடைக்கலம் புகத் தகுந்தவர், சாது வத்சலர், நல்லவர்கள் மீது அன்பு கொண்டவர், சுப்ரத, நல்ல புனிதமான விரதங்களை கொண்டவர், சூரிய சங்காச, சூரியனை போன்றவர், பக்னி கர்ப்ப, உள்ளே நெருப்பை கொண்டவர், புவக்ன, பூமியின் சிறு துகள்களுக்கும் இணையானவர், பிப்பலி, இன்பங்களை அளிப்பவர், சீக்கிரக, விரைவாக செய்பவர், ரௌத்ரி, பயங்கரமானவர், காங்கேய, கங்கையின் மைந்தன், ரிபுதாரண, எதிரிகளை அழித்தவர், கார்த்திகேய, கிருத்திகைகளின் மகன், பிரபு, தலைவன், எதிரிகளை எப்பொழுதும் அழிப்பவர், க்ஷாந்த, மன்னிப்பவர், பிரபு, தலைவர்,
நீலதம்ஷ நீல நிற வளைந்த பற்களை கொண்டவர். மகாமனஸ் உயர்ந்த மனப்பான்மை கொண்டவர். நிகிரக அடக்குபவர். நிகிரஹானாம் நேதா அடக்குபவர்களின் தலைவன். தாம் சுரநந்தன தேவர்களை மகிழ்விப்பவர். பிரக்ரஹ விருந்தோம்பும் பண்புடையவர். பரமானந்த பேரின்பம் கொண்டவர். குரோதக்ன கோபத்தை அளிப்பவர். தார உயர்ந்த குரல் அல்லது ஒலியை கொண்டவர். உச்சரித உயர்ந்தவர். குக்குடி சேவலை சின்னமாக கொண்டவர். பகுலி கார்த்திகை நட்சத்திர கூட்டத்திற்கு இணையானவர். திவ்ய தெய்வீகமானவர். காமத விரும்பியவற்றை அளிப்பவர். பூரி வர்த்தன மிகுதியான வளர்ச்சியை அளிப்பவர். அமோக ஒருபோதும் வீண் போகாதவர் தவறாதவர். அமிர்தத அமிர்தத்தை அளிப்பவர். அக்னி தேவனுக்கு இணையானவர். சத்ருக்ன எதிரிகளை அளிப்பவர். சர்வ மோதன அனைவரையும் மகிழ்விப்பவர். அவ்யய மாற்றமில்லாதவர். அமர அழியாதவர். ஸ்ரீமான் புகழ் மற்றும் செல்வம் கொண்டவர். உன்னத உயர்ந்தவர். அக்னி சம்பவ அக்னியிலிருந்து தோன்றியவர். பிசாசராஜ பிசாசுகளின் அரசன். சூரியனின் ஒளியை கொண்டவர். சிவாத்மா சிவபெருமானுக்கு இணையானவர். சிவானந்தன சிவனின் மகன் அல்லது சிவனை மகிழ்விப்பவர். அபாரபார எல்லையற்ற பரந்த வெளி போன்றவர். புரிந்து கொள்ள முடியாதவர். சர்வபூதஹிதரேத அனைத்து உயிரினங்களின் நலனில் ஈடுபாடு கொண்டவர். அக்ராஹிய மனதால் அல்லது அறிவால் பிடித்து கொள்ள முடியாதவர். காரணமாக இருப்பவர். கர்த்தா செயலை செய்பவர். பரமேஷ்டி உயர்ந்த நிலையில் இருப்பவர். பரமபத மிக உயர்ந்த இருப்பிடம். அச்சிந்திய சிந்தனைக்கு எட்டாதவர். சர்வபூதாத்மா அனைத்து உயிரினங்களிலும் உள்ள ஆன்மாவாக இருப்பவர். சர்வாத்மா அனைத்தின் ஆன்மாவாகவும் இருப்பவர். தாம் நித்தியமானவர். இவ்வாறு அனைத்து உயிரினங்களின் தலைவரான அவர் மகா முனிவரான விஸ்வாமித்திரரால் இந்த 108 நாமங்களை கூறி துதிக்கப்பட்டார். இறைவன் மகிழ்ச்சி அடைந்து அவர் முன் தோன்றினார். அவர் கூறினார், முதன்மையான முனிவரிடம் வரத்தை தேர்ந்தெடுப்பீராக. சிறந்த அந்தணரே, தாம் இயற்றிய எனது துதி மிக சிறப்பானது. இது பூமியில் உள்ள உயிரினங்களின் விருப்பங்களை நிறைவேற்ற உதவும். இதை முறையாக படிப்பவர் குடும்பத்தில் செல்வம் பெருகும். என்னை இவ்வாறு துதிக்கும் இல்லத்தில் அரக்கர்களோ பிசாசுகளோ பூதங்களோ அல்லது துரதிருஷ்டங்களோ எந்த தடைகளையும் ஏற்படுத்தாது. அவருக்கு தீய கனவுகள் வராது. பிணைக்கப்பட்டவர் பிணைப்பிலிருந்து விடுபடுவார். இத்துதியின் ஆற்றலால் மனிதர் தெய்வீக நிலையை அடைவார். வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள சடங்குகள் மூலம் என்னை முறைப்படி பிரதிஷ்டை செய்வது தமக்கு தகுந்ததாகும். ஏனெனில் சடங்குகள் இல்லாத வாழ்க்கை ஒரு விலங்கின் வாழ்க்கையை போன்றது என்று கூறப்படுகிறது. தாம் அளித்த வரத்தின் மூலம் பிரம்ம ரிஷி ஆவீர். பின்னர் அந்த முனிவர் அவருக்குரிய புனிதமான பிறப்பு சடங்குகளை செய்தார். மேலும் கந்தனின் கட்டளைப்படி அவருக்கு புரோகிதராக பணியாற்றும் பணியை மேற்கொண்டார். அதன் பின்னர் அக்னி தேவன் அங்கு வந்து 6 தலைகள், 12 செவிகள், 12 விழிகள், 12 கரங்கள் மற்றும் 12 பாதங்களை கொண்ட தன் மகன் குகனை கண்டார். அவருக்கு ஒரே கழுத்தும் ஒரே உடலும் மட்டுமே இருந்தன. முதல் நாளில் வெறும் சதை பிண்டமாக இருந்த குமாரனை அவன் கண்டான். 2ஆம் நாளில் அவன் ஒரு தனி உருவத்தை பெற்றிருந்தான். 3ஆம் நாளில் அவன் ஒரு குழந்தையாக மாறினான். 4ஆம் நாளில் அவன் முழுமையான முதிர்ந்த தோற்றத்தை பெற்றான். 5ஆம் நாளில் அவனுக்கு பிரதிஷ்டை சடங்கு நடைபெற்றது. அவன் அக்னி தேவனை கண்டான். அப்போது பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, பாவகன் அக்னி தேவன் அவனை அணைத்து முத்தமிட்டான். அவனை மகனே என்று அழைத்த அவனுக்கு தானே சக்தி எனும் ஆயுதத்தை வழங்கினான். அவன் அந்த சக்தி ஆயுதத்தை பெற்றுக்கொண்டு அக்னி தேவனை வணங்கினான். பின்னர் அவன் ஸ்வேத சிங்கம் வெள்ளை மலை சிகரம் மீது ஏறி தன் முகங்களால் பல திசைகளையும் உற்று நோக்கினான். அசுரர்கள் உள்பட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் அவன் பயங்கரமாக முழங்கினான். பின்னர் தனது சக்தி ஆயுதத்தால் 100 யோஜனை தூரம் பரவி இருந்தும் 10,000 கோடி அரக்கர்களால் சூழப்பட்டதுமான ஸ்வேத மலையின் சிகரத்தை அவர் பிளந்தார். ஒரே அடியில் அது சிதறி துண்டுகளாகி பூமியில் விழுந்தது. தர்மத்தின் நிரந்தர எதிரிகளான அந்த அரக்கர்கள் நசுக்கப்பட்டு அழிந்தனர். அப்போது சுற்றியிருந்த நிலம் கடுமையாக குலுங்கி சிதறியது. மலைகள் அனைத்தும் அச்சமடைந்தன. பிரளய காலத்தில் எழுவது போன்ற பெருங்குரலில் அனைவரும் அலறினர். உயிரினங்கள் அனைத்தும் காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டன. இதனை செவிமடுத்த தேவர்கள் தேவேந்திரனிடம் கூட்டாக கூறினர்,
வாசவா, ஒரே அடியால் 3 உலகங்களையும் அதிரச் செய்த இவன் சினம் கொண்டால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உடனடியாக அழித்து விடுவான். ஆனால் காக்கும் பணிக்காகவே பிரம்மதேவரால் படைக்கப்பட்டவர்கள் நாம். நம் உயிர் பிரியும் நிலையிலும் அந்த பாதுகாப்பு பணியை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நாம் கண்டுகொண்டு இருக்கும் போதே பிரபஞ்சம் இப்படி அதிரும்போது நம்மை போன்ற வீரர்களின் பிறவிக்கு என்ன பயன்? உண்மையில் உடனடி மரணமே மேலானது. எனவே வாசவா, நீங்களும் எங்களுடன் இணைந்து இவனை எதிர்க்க வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டதும் அப்படியே ஆகட்டும் என்று கூறிய சக்கரனான தேவேந்திரன் அவனது ஆற்றலை மேலும் தூண்டும் நோக்கில் தேவர்களுடன் அவனை நோக்கி சென்றான். தேவர்களின் அந்த உக்கிரமான, வேகமான மற்றும் வெல்ல முடியாத படை முழக்கமிட்டு ஆரவாரம் செய்தது. அதை கண்ட குகனான முருகன் கடலை போல முழங்கினார். அந்த பெருத்த ஒலியினால் கொந்தளித்து எழும் கடலை போல தேவர்களின் படை திசை தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடியது. தன்னை கொல்லும் நோக்கத்துடன் தேவர்கள் வந்திருப்பதை கண்ட அக்னி தேவனின் புதல்வன் தனது வாயிலிருந்து பெருகும் தீப்பிழம்புகளை வெளிப்படுத்தினான். தரையில் புரண்ட தேவர்களின் படைகளை அவன் எரித்தான். தலைகளும் உடல்களும் பற்றி எரிய, ஆயுதங்களும் வாகனங்களும் பிரகாசமாக தீயில் வேக, அவர்கள் வானிலிருந்து திடீரென உதிர்ந்து விழும் நட்சத்திர கூட்டங்களைப் போல தோன்றினர். அவர்கள் எரிக்கப்பட்ட போது அவர்கள் அக்னி தேவனின் புதல்வனிடமே சரணடைந்தனர். தேவர்கள் வஜ்ராயுதத்தை ஏந்துபவரிடம், சதக்ருதுவே, வஜ்ராயுதத்தை ஏவுவீராக என்று கூறினார். தேவர்களால் அவ்வாறு கொல்லப்பட்ட சக்கரன் தேவேந்திரன் ஸ்கந்தன் மீது வஜ்ராயுதத்தை வீசினான். குருகுலத்தவரில் சிறந்தவரே, அவனால் ஏவப்பட்ட அந்த வஜ்ராயுதம் ஸ்கந்தனின் வலது புறத்தில் தாக்கியது. வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் உயர்ந்த ஆன்மா கொண்ட ஸ்கந்தனின் வலது புறம் விளந்து அதிலிருந்து மற்றொரு புருஷன் தோன்றினான். அவன் இளமை பருவம் வாய்ந்தவன். பொன் கவசமும் பிற ஆயுதங்களும் அணிந்திருந்தான். கரங்களில் சக்தி என்னும் ஆயுதத்தையும் செவிகளில் தெய்வீக குண்டலங்களையும் கொண்டிருந்தான். அவன் சகன் என்று புகழ் பெற்றான். அவனும் வியக்கத்தக்க வகையில் முழக்கமிட்டான். பின்னர் மீண்டும் கோபமடைந்த தேவேந்திரன் ஸ்கந்தனின் மாண்பை தாக்கினான். அங்கேயும் அவனை போன்ற மற்றொரு புருஷன் தோன்றினான். அவன் நைகமேயன் என்று புகழ் பெற்றான். ஸ்கந்தன் முதலான அந்த 4வரும் முழக்கமிட்டவாறே தேவேந்திரனை நோக்கி பாய்ந்து சென்றனர். உடனே தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை கைவிட்டு கரங்களை கூப்பி அவனிடம் சரணடைந்தான். சிறந்தவனான ஸ்கந்தன் அவனுக்கும் அவனது படைக்கும் அபயமளித்தார். அச்சமின்மையை அருளினார். அதன் பின்னர் மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் இசை கருவிகளை முழங்கினர். வஜ்ராயுதத்தின் தாக்குதலால் மிகுந்த வலிமை வாய்ந்த கன்னியர்களும் அவனுக்கு பிறந்தனர். பயங்கரமான தோற்றம் கொண்ட இவர்கள் கருவில் இருக்கும் குழந்தைகளையோ அல்லது பிறந்த உடனேயே உள்ள குழந்தைகளையோ கவர்ந்து செல்ல மாட்டார்கள். இந்த சிசு மாத்ருக்கள் குழந்தையை பாதுகாக்கும் அன்னையர் 7 பேர் ஆவர். காஹி, ஹிலிமா, ருத்ரா, ரிஷபா, ஆயா, பலலா மற்றும் மித்ரா. இவர்களின் ஆற்றலாலும் வீரியத்தாலும் செழிப்படைந்த அந்த சிறுவன் குமார கடவுள் மிகுந்த உக்கிரமான வடிவம் கொண்டவராக மாறுகிறார். ஸ்கந்தனிடம் அந்த அருளால் பிறந்த அந்த மைந்தன் பயங்கரமான தோற்றமுடைய லோகிதாக்ஷன் ஆவார். அவர் இவ்வாறு வீராஷ்டகம் 8 வீர தாய்மார்கள் என்று அழைக்கப்படும் ஸ்கந்த மாத்ருக்களின் மர்மமான குழுவை குறித்து விவரிக்கப்பட்டது. இக்குழுவை எப்போதும் பக்தியுடன் வழிபட வேண்டும். இது அனைத்து வகையான அபஸ்மார நோய்களையும் வலிப்பு நோய் அடக்கி அமைதியையும் நிம்மதியையும் அருளக்கூடியது. பொன்னிற கவசமும் மாலையும் அணிந்து சிவந்த ஆடை தரித்து இளமை பொலிவுடன் விளங்கும் 3 உலகங்களிலும் மிகச் சிறந்தவரான ஸ்கந்தனை ஸ்ரீ செல்வமும் புகழும் கொண்ட தேவி ஒரு வடிவம் தாங்கி அணுகி பரிவிடை செய்தார். ஸ்ரீதேவியே அவரை நாடி வந்து வணங்கினார். ஸ்ரீதேவி அவருடன் இணைந்த போது அனைத்து தேவர்களும் அவரை வணங்கி இவ்வாறு கூறினர்: பொன்னிற மேனியுடைய இறைவனே, தாம் அனைத்து உலகங்களுக்கும் நலம் செய்பவராக திகழ்வீராக. 3 உலகங்களின் நலனுக்காக தாங்களே எங்கள் இந்திரனாக திகழ்வீராக. ஸ்கந்தன் கூறினார்: சிறந்த தேவர்களே, இந்திரன் அனைத்து உலகங்களுக்கும் என்ன செய்கிறான்? சுரேஸ்வரன் தேவேந்திரன் எவ்வாறு தேவர் கூட்டங்களை எப்போதும் பாதுகாக்கிறான்? தேவர்கள் கூறினர்: தேவேந்திரன் அனைத்து உயிரினங்களுக்கும் வலிமை, பொலிவு, சந்ததி மற்றும் மகிழ்ச்சியை அருள்கிறார். சுரேஸ்வரனார் அறிவையும் அவர்களுக்குரிய உரிமைகளையும் வழங்குகிறார்.
தீய செயல்களில் ஈடுபட்டிருந்தவர்களிடமிருந்து அவர் அனைத்தையும் பறித்து கொள்கிறார். நற்செயல்களை பின்பற்றுபவர்களுக்கு அனைத்தையும் வழங்குகிறார். தன் செயல்களில் மிகுந்த வலிமை கொண்ட அவர் அனைத்து உயிரினங்களுக்கும் வழிகாட்டி ஆணையிடுகிறார். எனவே சூரியன் இல்லாத இடத்தில் அவன் சூரியனாக திகழ்கிறான், சந்திரன் இல்லாத இடத்தில் சந்திரனாக இருக்கிறான். பூமியில் உயிரின் ஆதாரமாகவும் நிலைத்திருப்பதாகவும் விளங்கும் நெருப்பு மற்றும் காற்றாகவும் அவன் இருக்கிறான். இவையெல்லாம் தேவேந்திரனால் செய்யப்பட வேண்டியவை. தேவேந்திரன் அளவற்ற ஆற்றலும் வலிமையும் கொண்டவன். வீரனே தாமே எங்கள் தேவேந்திரனாக திகழ்வீராக, தாரகனை கொள்வீராக. தமக்கு வணக்கம். தேவேந்திரன் கூறினான், வலிமை மிக்க தோள்களை கொண்ட மகாபலசாலியே, தாங்களே எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அளிக்கும் தேவேந்திரனாக திகழ்வீராக. ஸ்கந்தா, நான் தம்மை வணங்கி பிரார்த்திக்கிறேன். தாரகனை கொன்று எங்களை காக்க வேண்டும். ஸ்கந்தன் கூறினார், 3 உலகங்களையும் தாமே ஆள்கிறீர். என்றென்றும் தாமே தேவேந்திரனாக திகழ்வீராக. நான் தேவேந்திரனின் பணிகளை செவ்வனே செய்வேனே தவிர இந்திர பதவியை நான் விரும்பவில்லை. தாமே தலைவர், தமக்கு மங்களம் உண்டாகட்டும். தாமே 3 உலகங்களுக்கும் அரசன், எனக்கும் அரசன். சக்கரரே, உமது எந்த கட்டளையை நான் நிறைவேற்ற வேண்டும் எனக்கு கூறுவீராக. தேவேந்திரன் கூறினான், மகாபலசாலி, இக்கூற்று உண்மை என்றால், உறுதியாக சொல்லப்பட்டது என்றால், தேவர்களின் சேனாதிபதிக்குரிய அதிகாரங்களை தாம் ஏற்பீராக. ஸ்கந்தன் கூறினார், தானவர்களை அழிப்பதற்கும் தேவர்களின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கும் பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் நலனுக்காகவும் உமது சொற்படியே ஆகட்டும். இவ்வாறு கூறப்பட்ட போது தேவர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களிடமிருந்தும் ஒரு பெரும் ஆரவாரம் எழுந்தது. அது 3 உலகங்களையும் அதிரச் செய்தது. அவர்கள் அவரை வெற்றி கொள்க என்று வாழ்த்தி புகழ்ந்தனர். இசைக்கருவிகளை இசைத்தனர், நடனமாடினர், அவரை புகழ்ந்து கை தட்டினர். அந்த இறைச்சலை கேட்டு மறைமகளான அன்னை பார்வதி தேவி ஆச்சரியமடைந்தார். அவர் சங்கரனாரிடம் கூறினார், இறைவா, இந்த அதிரும் ஒலி என்ன என்று வினவினார். ருத்ரனார் கூறினார், மென்மையானவளே, உமக்கு ஒரு மகன் பிறந்திருப்பதால் மகிழ்ச்சியடைந்த தேவர்களின் பல்வேறு வகையான சொற்களும் கூச்சல்களுமே இப்போது செவிமடுக்கப்படுகின்றன. புண்ணியவதியே, உமது மகன் தேவர்கள், கற்புடைய பெண்கள், பசுக்கள் மற்றும் பிராமணர்களின் விழி நீரை துடைப்பார். அவர் இவ்வாறு கூறிய போது அந்த தேவி அவரை காண மிகுந்த ஆவல் கொண்டிருந்தார். மகத்தான தேஜஸ் கொண்ட சங்கரனாருக்கு தம் மகனிடம் மிகுந்த அன்பு இருந்ததால் தேவியுடன் இணைந்து தம் காளை வாகனத்தின் மீது ஏறி கணங்களுடன் தம் பரிவாரங்களுடன் அங்கு வந்தார். தன் மகனை காணும் ஆவலோடும் மிகுந்த உற்சாகத்தோடும் அவர் அங்கு எழுந்தருளினார். அப்போது படைப்புகளின் தலைவனான பிரம்மதேவர் மகாசேனனை நோக்கி, தலைவனே, தமது தந்தையான மகாதேவனையும் தாயையும் சந்திப்பாயாக. இவ்விருவரின் விந்து சங்கமத்தாலேயே தாம் முதலில் தோன்றினாய் என்று கூறினார். அப்படியே ஆகட்டும் என்று கூறிய மகாசேனன் அளப்பரிய ஆன்ம வலிமை கொண்டவனாய் தன் தந்தையான மகேஸ்வரனையும் தாயையும் வணங்கினான். பார்வதி தேவியும் பரமேஸ்வரனும் தங்கள் மகனை நீண்ட நேரம் அணைத்து கொண்டு ஆசிர்வதித்தனர். அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். மகிழ்ச்சி அடைந்த சங்கரனார் சித்த சாரத்தின் முக்கிய தத்துவத்தை அவனுக்கு அளித்தார். மிகுந்த மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைந்த தேவி அவனுக்கு பிரகிருதியிலிருந்து, இயற்கை அல்லது மாயையிலிருந்து விடுதலையை அருளினார். இதற்கிடையில் அந்த 6 தேவியரும், அதாவது முனிவர்களின் மனைவியரும் அங்கு வந்தனர். அவர்கள் முனிவர்களால் கைவிடப்பட்டிருந்தனர். அவர்கள் அவனை மகனே என்று அழைத்தனர். அப்போது அன்னை பார்வதி, இவன் என்னுடைய மைந்தன், உங்களுடையவன் அல்ல என்று கூறினாள். ஸ்வாகா என்னுடையவன் என்றாள். அக்னி தேவனும் என்னுடையவன் என்றான். ருத்ரனும் என்னுடையவன் என்றார். தெய்வீக நதியான கங்கையும் என்னுடையவன், அதாவது என் மகன் என்று கூறினாள். அவர்கள் ஒருவருக்கொருவர் கடுமையாக வாதிட்டு சண்டையிட்டு கொண்டனர். உண்மையில் பிரத்தையின் மைந்தனே அர்ஜுனா, ஒருவருக்கு தன் மகனிடம் உள்ள அன்பு மிகவும் வலிமையானது. அது ஒருவரை என்னவெல்லாம் செய்ய தூண்டாது. அப்போது இறைவனார் புன்னகைத்து கொண்டே அவர்களிடம், வாதம் செய்வது முறையல்ல. குகன் உங்கள் அனைவருக்கும் மகன்தான். என்னிடமிருந்து ஒரு வரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அப்போது அந்த 6 தேவியரும், சொர்க்கம் எங்களுக்கு நிலையானதாக
இருக்கட்டும் என்று கூறினர். குகன் அவர்களிடம் அப்படியே ஆகட்டும் என்றார். அதன் பின்னர் சக்கரனான தேவேந்திரன் கூறினார், ஸ்கந்தா, ரோஹிணியின் இளைய சகோதரியான போட்டியாளரான தேவி ஒளிரும் நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் மூத்தவள் என்ற அந்தஸ்தையும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் பெற விரும்புவதால் அவளுடன் போட்டியிடுகிறாள். அன்று முதல் நான் குழப்பத்தில் இருக்கிறேன். எனவே அவளை அவளுக்குரிய இடத்தில் நிலைநிறுத்துவாய். அவர் அப்படியே ஆகட்டும் என்று கூறியதும் கிருத்திகா விண்ணுலகத்திற்கு சென்றனர். கிருத்திகை பெண்கள் விண்ணுலகம் சென்றனர். அந்த நட்சத்திரம் அபிஜித்து 7 தலைகளை கொண்டது போல ஒளிர்கிறது. அது வக்னியை நெருப்பு கடவுள் தெய்வமாக கொண்ட நட்சத்திரம். பின்னர் ஸ்வாஹா அவரிடம், நான் பெரும் சுடர்களுடைய அக்னிக்கு விருப்பமானவள் அல்ல. எனவே எனக்கு அவருடன் நிரந்தரமாக தங்கும் வாய்ப்பையும் வழங்குவீராக என்றாள். ஸ்கந்தன் கூறினார், பிராமணர்கள் ஹவ்யம் கவ்யம் போன்ற புனிதமான அக்னியில் சமர்ப்பிக்கும் அனைத்தையும் அவர்கள் உங்கள் பெயருடனேயே சமர்ப்பிப்பார்கள். அவர்கள் இருப்பிடம் என்றென்றும் அவருடன் இருக்கும். அக்னி தேவன் யாகங்களில் பங்குகளுக்காகவும் புத்திரர்களுக்காகவும் வேண்டினார். அவர் இறைவன் கூறினார், இன்றிலிருந்து யாகத்தின் பங்குகளை பெறுங்கள். மற்றவர்கள் வேண்டினர், நீங்களே எங்கள் புகழ்பெற்ற புத்திரராகுங்கள். அப்படியே ஆகட்டும் என்று ஸ்கந்தன் அவர்களிடம் கூறினார். உண்மையில் அது ஒரு அரிய பாக்கியமாகும். பின்னர் யோகிகள் அனைவரும் சனகர் மற்றும் பிறர் ஒன்றிணைந்து அந்த மாலையில் அவரை யோகிகள் அனைவருக்கும் அதிபதியாக முடிசூட்டினர். அதன் பின்னர் யோகிகள் அவரை யோகீஸ்வரர் என்று அழைத்தனர். தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்து பல்வேறு வகையான இசை கருவிகளை வாசித்தனர். இவ்வாறு அவன் ஸ்கந்தன் முடிசூட்டப்பட்டதால் ஸ்வேத மலையானது பல கதிர்களுடன் பிரகாசிக்கும் சூரியனை கொண்ட மிக அழகான உதய மலையை போல ஒளிர்ந்தது. பின்னர் தேவர்களும் கந்தர்வர்களும் நடனமாடத் தொடங்கினர். ஆனந்தமடைந்த அனைத்து உயிரினங்களின் பேரொளியும் செவிமடுக்கப்பட்டது. இவ்வாறு ஸ்வேத மலையில் வீற்றிருந்த தேவேந்திரனுடன் இணைந்து முழு பிரபஞ்சமும் ஆனந்தமடைந்த ஸ்கந்தனை கண்டு ஒருபோதும் தெவிட்டவில்லை. அவர்களிடம் அப்படியே ஆகட்டும் என்றார். அதன் பின்னர் சக்கரன் கூறினார், ஸ்கந்தா, ரோஹிணியின் இளைய சகோதரியான போட்டியாளரான தேவி அபிஜித் ஒளிரும் நட்சத்திரம் மூத்தவள் என்ற அந்தஸ்தையும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தையும் பெற விரும்புவதால் அவளுடன் போட்டியிடுகிறார். அன்று முதல் நான் குழப்பத்தில் இருக்கிறேன். எனவே அவளை அவளுக்குரிய இடத்தில் நிலைநிறுத்துவாய். பின்னர் தேவர்களும் கந்தர்வர்களும் நடனமாடத் தொடங்கினர். தேவ கன்னிகைகளும் நடனமாடினர். ஆனந்தமடைந்த அனைத்து உயிரினங்களின் பேரொளியும் செவிமடுக்கப்பட்டது. இவ்வாறு ஸ்வேதமலையில் வீற்றிருந்த தேவேந்திரனுடன் சேர்ந்து முழு பிரபஞ்சமும் ஆனந்தமடைந்த ஸ்கந்தனை கண்டு ஒருபோதும் தெவிட்டவில்லை. இது ஸ்ரீ கௌமாரிகா காண்டத்தின் 29ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.